அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். நம்முடைய பனகல் பார்க் ஆக்சுவலாக வந்து 10 வருட காலமாக நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இந்த சென்னையில் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் இருக்கிறத விட நம்முடைய இங்கே பாருங்கள் கையேந்தி பவன் நம்ம ரோட்டோர கடைகளில் அவ்வளோ அற்புதமாக இன்னைக்கு. அண்ணே உங்கள் பேர் சொல்லுங்கள். மணிமாறன். இவர் வந்து ராம்நாடுக்காரர். என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இரவுலையும் நாங்கள் வந்து இங்கே இட்லி சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கடைகள் தான் நம்ம ஆதரிக்கணும். இது பார்த்தீங்கன்னா இத்தனை பேருமே நம்மளோட சிவகங்கை. நீங்கள் வாங்க, ஏன் ஓடுறியா? வாங்க. இங்கே இளையாங்குடிக்காரர். இவர் உங்கள் பேர் சொல்லுங்கள். கருணாமூர்த்தி. இளையாங்குடியா? பார்த்தீங்களா? நம்ம ஏரியாவிலேருந்து இங்கே வந்து அவ்வளோ அழகாக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க இருக்குது. உழைத்தா நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியும். போயிடுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சிரித்த முகத்தோட தோசையெல்லாம் வறுத்து கொடுத்தாங்க. எல்லாருமே இங்கே தான் சாப்பிட்டோம். காட்டுறேன் பாருங்க கடையை. அங்கே தோசை. அக்கா உங்க பேர் சொல்லுங்க. தீபா. நீங்க எந்த ஊரு? திருவண்ணாமலை மாவட்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாகுபாடே கிடையாது இந்த ஒர்க்கர்ஸ்குள்ள. காலையில ஒரு ஷிஃப்ட் நிக்கிறாங்க, இரவு நேரத்தில் ஒரு ஷிஃப்ட்ல நிக்கிறாங்க. எல்லாமே ஒர்க்கர்ஸ் தான். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வடையிலிருந்து அது வந்து இடியப்பம், அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார், சட்னி, 2 வகையான சட்னி, வடகரி வேற இருக்கா? ஓ, இங்கே பாருங்க எவ்வளோ சிரித்த முகத்தோடு எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆப்பம் இருக்கா? எத்தனை மணிக்கு எல்லாரும் வந்து இந்த ஆரம்பிப்பீங்க கடையை? எல்லா வகையான தோசையும் போட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட்டு பெரிய கூட்டமே இருந்தது. அவ்வளோ எதுக்கு அழகாக அந்த இது இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எடுத்து கொடுத்தாங்க. சென்னையில் இப்படி ஒரு கடை. சென்னையில் இப்படி ஒரு கடை. நான் இங்கே வந்து ஒரு 10 வருஷ காலம் இருந்ததுனால இங்கே நான் அடிக்கடி வருவது வழக்கம். எவ்வளவு பிஸியான ஷெட்யூல் பாருங்கள். பிஸியான ஷெட்யூலில் கூட இந்த இடத்துல இந்த கடை இருக்குது.